ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாங்கினி வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 103. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாப்யாம் த்ரயாத்மகத்வாத் பூயஸ்த்வாத் பிராணகதே ச அக்ஞாதிகதிஸ்ருதேஹ இதி சேன்ன பாக்தத்வாத் பிரதமே ஸ்ரவணாதி இதி சேன்ன தா ஏவகி உபபத்தேஹ அஸ்ருதத்வாதி இதி சேன்ன இஷ்டாதிகாரிணாம் பிரதிதேஹ பாக்தம் வா அநாத்மவித்துவாத் ததாகி தர்ஷயதி. இப்போ நம்ம கொண்டு போகிறதுல ஒரு குழு கொடுத்துட்டாரு வியாச பகவான். என்ன குழு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அனாத்மா வித்து அனாத்மா வித்து அனாத்மாவை அறிந்தவன் அப்படி. அப்போது இன்னைக்கு இருக்கிற கிளாஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. பிரம்மசூத்திரத்துக்கு வந்தது
அது கிளாஸ் கேட்குறது, இந்த சப்தம் வந்து காதில் வந்து உழறத, அதுவே புண்ணியம். இன்னும் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி வேதத்தெல்லாம் தொகுத்தவர், மகாபாரதத்தை கொடுத்தவர், புராணங்கள்லாம் கொடுத்தவர். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், பிள்ளையார் ஜெயந்தி கொண்டாடுறோம். இதெல்லாம் யார்? இல்லை நம்ம ஆளு வியாசர் புராணம்லாம் பண்ணி கொடுத்ததுனால அதுக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆள் அவரே ஒரு சொந்தமாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாருன்னா, அந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு, அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு யாரால முடியும்? யார் வந்து பல ஜென்மாந்திரமாக புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, இந்த ஜென்மத்தில் அதிகமான புண்ணியம் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் பர்மனெண்ட்டாக இருக்க முடியும். இப்போ இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு கூட புண்ணியம் வேணும். இப்போ வந்து இங்கே ஒருத்தி வந்துட்டு போகிறா, வந்தால் இவ்வளோ தூரம் ஒரு கிளாஸை ஒரு 1/2 hour கேட்கறது, ஏன்னா புண்ணியம் போகிறலை அப்படின்னு பின்னாடி அடுத்த சூத்திரத்தில் வருது. இப்போ இல்லை, அடுத்த சூத்திரத்தில். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் சொல்கிறதில்ல. நீங்கள் வந்து சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க, ஒரு சில பேர், அது என்ன ஏதோ எந்த காலத்துலேயும் செஞ்ச புண்ணியம் சும்மா இப்படி கேட்டுட்டு போவோம். சும்மா ஒரு ஆட்டோக்காரை வந்து உக்காந்துட்டு கேட்டுட்டு போவான். என்னடா சம்பந்தம் அப்படின்னு, பூர்வ ஜென்மத்து சம்சாரம். நமக்கு தான் இப்போ வந்து பூர்வ ஜென்மன்றது ரொம்ப பக்காவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இது வந்து பூர்வ ஜென்மம் ரொம்ப சயின்டிஃபிக் மெத்தடில், எல்லோரும் சொல்கிற சயின்டிஃபிக் மெத்தடில் சொல்லியிருக்கு. இங்கேருந்து டெத் ஆகி மேலே போய் மேலேருந்து திருப்பி இந்த கீழே வந்து இறங்கி பும்சவனத்துலேருந்து வளகாப்பு வரைக்கும் இருந்து குழந்த பிறந்து தொட்டில் ஆட்டி, அது குழந்த பிறந்துன்னா தங்கத்தில் அந்த தேனை துவைச்சி வாயில் வைக்கணும், சப்பு சப்புன்னு பண்ணோம். அது கோல்டு, அப்புறம் தேன், அப்புறம் காதில் ஓம் சொன்னான். நான் மாமா வந்திருக்க மாதிரி, மாமா வந்திருக்க முன்னதை நீ பெரிய மான் பாரு, மாமா வந்திருக்காரான். அப்படிதான் ஓம் சொல்லி கொடுக்கணும். அதுதான் பிரணவம். குழந்தை பெற்றுக்கிறவனுக்கு இது கூட தெரியல, அது பேசிக் ஃபண்டமெண்டலே தெரியல. இது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரில. ஆனந்த சேச்சி மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமது அது இருக்கலாம். புரியுறதா? ஒரு விஷயம் வந்து போகிறோம்னா, ஒரு ஜாபுக்கு போகிறோம்னா அதில் இருக்கிற A to Z கற்றுண்டு தான் போகணும். புரியுறதா? இது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுது. இது தெரியும் போதே பேரம்பேத்தி ஆகிடுது. எங்கத்த போய் முடியாது, என்னத்தான் சொல்கிறது. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, எப்படி வந்து ஆத்மா சைக்கிள் இருக்கிறதோ அது போல் இந்த பிறவி சக்கரம், இதுக்கு பேரே பிறவி சக்கரம் சொல்கிறாங்க. ஜெயிண்ட் வீல், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு காலத்தில். அந்த ஜெயிண்ட் வீல் சம்சார சக்கரத்தை எவ்வளோ ஒரு ஆனந்தமாக படிச்சிருக்கோம். புரியுதா? ஏன்? அனாத்மா வித்து. ஆத்மாவை அறியாதவனுக்கு இதை தான் சொல்லி ஆகணும். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரிலேட்டிவாக இருக்கும், ரெலவெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறாரு, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. எத்தனையோ விஷயம் சொல்லுவான். அதெல்லாம் வந்து இப்போ நியர் டியர் அவங்க தான் உன்னுடைய கடவுளாக இருக்கணும் அப்படி சொல்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையா? அப்போ இந்த புண்ணியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த புண்ணியமும் பாபமும் நமக்கு வந்து நம்மளை கையை விட்டு போயிடுத்து. புரியறதா? அதனால் புண்ணியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? அதனால் இந்த அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்குது போல இருக்குது. திருப்பி வந்துடுத்து. திருப்பி 2 சப்தம் கேட்கறது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் வியாசாச்சாரியார்? பாக்தம் வா அனாத்ம வித்து வித்வாத் வித்வாத் ததாகி தர்ஷயதி. ததாகி தர்ஷயதி.
இதில் ஒரு சீக்வன்சி கொண்டு வராரு வியாச பகவான். பியூட்டிஃபுல்லாக கொண்டு வராரு. அதை நம்ம வந்து கோத்து வாங்கி இது கணப்பாடம் மாதிரி கொண்டு போகிறோம் நம்ம. சாரி 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 க சாரி க சாரி க சாரி க சாரி க ம சாரி க ம. புரியுதா? இதுக்கு பேர் கோத்து வாங்கிறதுன்னு பேர். தண்டவத்து கணப்பாடம். ஒன்று கனெக்ட் இருக்கு, சம்பந்தம் இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி நமக்கு சம்பந்தப்படுறதுக்கு தெரியல. இதில் வந்து பூத சிருஷ்டி, போத்ரு சிருஷ்டி, பௌதிக சிருஷ்டி. சிருஷ்டினா இந்த படைக்கிறது. இந்த பூத சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி படைச்சது, பூதம் படைச்சு இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? நமக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்காக மாத்திரம்தான். உன் கர்மத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? இது நீ ரொம்ப பெரிய ஆளாக நரேந்திர மோடி மாதிரி இருந்தால் உன்னுடைய வேர்ல்டு பெருசாக இருக்கும். நீ குட்டி ஆளாக இருந்தால் உனக்கு ஒரு 4 பேரோடு இருப்பாங்க, அவ்வளோதான். உனக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது. புரியுதா? 2 பேரை 3 பேரை வச்சுக்கிட்டு அதுலேயே நான் லைஃப் ஃபுட்டான்னு அவருக்கு கெப்பாசிட்டி பெருசாக இருக்கிறதுனால என்டையர் வேர்ல்டு முழுக்க அவர் மஜா பண்ணிட்டுருக்காரு. புரியுறதா? அதனால் அது இப்போ சப்போஸ் ஒன்று தூக்கி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த விராட பருவத்தில் அந்த மன்னனுடைய பையன் இருப்பான், அவனை தூக்கி உட்கார வச்சுடுவார் அர்ஜுன். ஐயோ நான் வரமாட்டேன், பயப்படான், ஒரு அடியை கொடுத்து ஓட்டுறா, வண்டி தானே ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னு. புரியுதா? நான் என்ஜாய் பண்ணுவேன் அந்த இடத்துல. அந்த பையன் படுற பாடு இருக்க நோஞ்சா மாதிரி இருப்பான். புரியுதா? பயந்தேறி பையன். இவனும் பொம்பளை வேஷத்தில் இருக்கான் அர்ஜுனன். எப்படி ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. அந்த 7 மகாராத்திரிலையும் அடித்து கொண்டுட்டான். புரியுதா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும். புரியுதா? ஏதோ இந்த மட்டும் நம்ம வந்து பகவான் ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம பெரிய ஆளாக உட்கார வச்சுருக்காரு, அதுக்கே நம்ம நமஸ்காரம் பண்ணணும். புரியுதா? அரசியலுக்கெல்லாம் அந்த பக்கம்லாம் போகாமல் இந்த பக்கம் வந்திருக்குமா, அதுவே பெரிய சமாச்சாரம். அப்போ சீக்வன்சி இருக்கிறது பூத சிருஷ்டி, போத்ரு சிருஷ்டின்னா இந்த உலகத்தை படைச்சதுக்காக அனுபவிக்கிறதுக்காக ஜீவாவையும் படைச்ச சிருஷ்டியை பற்றி படித்தோம். அதுலேருந்து பௌதிக சிருஷ்டி, அதுலேருந்து சூக்ஷ்ம சரீரத்துலேருந்து எப்படி வந்து இந்த ஸ்தூல தேகலாம் வந்திருக்கிறது, அந்த சிருஷ்டியை பற்றி வரிசையாக பார்த்து முடித்தார் வியாச பகவான். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படுத்தி கொண்டு நம்ம கடைசியாக இப்போ 2, 3, 13 அதிகரணம், 2வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் 13வது அதிகரணம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு, வெரி குரூஷியல் ஆகிடுச்சு. அது என்ன? உத்கிராந்தி கதி அதிகரணம். உத்கிராந்தி கதி அதிகரணம். அப்போது இந்த உத்கிராந்தி கதி ஆகதி, கதி ஆகதி அதனுடைய சூத்திரம் 2, 3, 19. 2வது அத்தியாயம் 3வது பாதம் 19வது சூத்திரத்தில் சூத்திரம் என்ன சொல்கிறதுன்னா, வியாசாச்சாரியா சொல்கிறது உத்கிராந்தி கதி ஆகிதினாம். அப்போ 3 சொல்லிருக்கு, கதி ஆகதி உத்கிராந்தி. இந்த சரீரத்திலிருந்து ஜீவா வெளியில் போகிறது, சரீரத்தை விட்டுடுது, அதுக்கப்புறம் அந்த ஜீவா ட்ராவல் பண்ணுறது. ஆகதி திருப்பி வந்துடுது, போன மச்சான் திரும்பி வந்தான், திருப்பி அங்கெல்லாம் இல்லாமல் திருப்பி நான் மாற்றுக்கு தான் வரணும், எங்கே போனாலும் திருப்பி. அதனால் ஆத்து மனுஷால வந்து எப்பவுமே நல்லா வச்சுக்கணும். வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்லா வச்சுக்கணும். நம்மளை நல்லா வச்சுக்கலன்னா கூட நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும். ஏன்னா அந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். அப்போது என்வரன்மெண்ட் வந்து நம்ம மூலியமாக கெடாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ நிம்மதியாக இருப்ப. அவன் வந்து இதுன்னா எப்படி தொந்தரவு பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கு,
கிளாஸுக்கு போகிறடி பிரம்மசூத்திரம் என்ன நீ ஒன்றும் அஃபெக்ட் பண்ண அதில் வீரவசனம்லாம் சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். ஆமாம், அடுத்த நாள் நீ வளரி கொட்டிடுவேன். அதுக்கு தான் நம்ம வந்து சொல்லவே கூடாது. என்ன ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், ஜி சிக்னலே இல்லை ஜி, சிக்னலே இல்லை ஜி. நானும் ஒன்றும் சொல்ல, ஏன்னா நான் எது சொன்னாலும் இப்போ வந்து ரொம்ப விபரீதமாகிடுது. இல்லை இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்றுத்தில் மாட்டிப்போம், ரொம்ப ஃப்ரீயாக போக முடியாச்சு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். நீங்கள் சொன்னதில் தான் ஜி மாட்டிக்கிட்டான் அப்படி புரியுதுல்லப்பா, எனக்கு தெரியுது இப்போ மாட்டிக்க போகிறோன்னு, புரியுதா? ஏன்னா அப்படிலாம் டக்குன்னுலாம் போக முடியாது, புரியுதா? போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான். என்னச்சு அவ்வளோ தூரம் வந்த கிட்டக்க வந்து மாட்டிக்கிட்டான். அதையும் சொல்கிறாரு 4 தடவை. அப்படி தான் ஜி நீங்கள் ஓட்டுக்கு ஜி. நிறைய இடத்துல சொல்லவே முடியாது, இதுதான் ப்ராப்ளம். நிறைய இடத்துல சொல்லணும்னு விரும்பினா கூட சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் மாட்டிப்போம், கம்முன்னு இருக்கணும். அதனால தான் அவங்கள கும் அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கம்முன்னு இருக்கிறதுக்காக கும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், கும்பு மண்டபத்துக்கு, புரியுதா? அதெல்லாம் ஒரு ரகசியமாக தான் கூட்டிகிட்டு போகிறோம், புரியுதா? அப்போ உத்கிராந்தி கதி ஆகுதினாம், ஜீவாத்மா சரீரத்தை விட்டு மேலே செல்வதும் மீண்டும் பூமிக்கு வருவதும் பற்றி ஸ்ருதி வாக்கியங்கள் கூறுகின்றன. பிருகதாரண்யத்தில் 4:4-6 ஏற்கனவே சொன்ன பழசத்தான் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ததேவ சக்தா சக கர்மநைதி லிங்கம் மனோயத்ர நிஷக்தஸ்மஸ்ய பிராப்யாந்தம் கர்மணः தஸ்ய யது கிஞ்சன இக கரோத்யாயம் தஸ்மாத் யோகாத் புனः அஸ்மை லோகாய கர்மணா. கர்மத்தில் பற்றுடைய ஜீவாத்மா எந்த பலனில் மனதை பற்று கொண்டிருந்திருக்கானோ, எது மீது நீ கர்மம் பண்ணும்போது ஆழமாக அது மேலே பற்று வைக்கிறையோ அந்த பற்றுக்கு தகுந்தாற் போல மரணத்திற்கு பிறகு அந்த எண்ணத்துக்கு தகுந்தாற் போல சூழ்நிலைகள் உனக்கு வரும். அவனது சூக்ஷ்ம சரீரமானது அந்த பலனை அடைகிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எந்த பலனுக்காக செயல் புரிந்தானோ அந்த பலனுக்காக அனுபவிக்கிறதுக்காக மேல் உலகத்தில் அனுபவித்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வருகின்ற சுகத்துக்கெல்லாம் யார் டிசைட் பண்ணுது? நீ போன ஜென்மத்தில் டிசைட் பண்ணுது. இந்த ஜென்மத்தையாவது ஒழுங்காக டிசைட் பண்ணுன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறோம். இப்போ அதே புலம்பல் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே கண்டினியூ. புரியுதா? அப்போ பிராரப்தம் இருக்குது, புருஷார்த்தம் இருக்குது. ஈக்குவலாக 2 இருக்குது நம்மக்கிட்ட. பிராரப்தம் அனுபவிக்கிறோம், புருஷார்த்தத்தில் நீ மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்காமல் இதே புலம்பலை பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி பிறக்கலாம். அப்போ புலம்பலை இன்னியோடு நிறுத்துடு. இனி கந்த சஷ்டி கவசம் புக்கு கொடுக்க போகிறேன். புரியுதா? கிருத்திகை மாதம், புரியுதா? கிருத்திகை நாள் இன்றைக்கி நல்ல நாள், புரியுதா? கிருத்திகா நட்சத்திரம், கிருத்திகை, புரியுதா? அதனால் முருகனோட தேவர்களுடைய தலைவர் அவன் தான் தேவ சேனாதிபதி, புரியுதா? அவனை வந்து கும்பிட்டோம்னா அவன் தான் எல்லாரையும் காப்பாற்றுற ஆள், தேவ சேனாதிபதி, புரியுதா? உன்னை எல்லாத்தையும் கொண்டு போவான். அதனால் நீ நெக்ஸ்ட்டு மீண்டும் செயலில் ஈடுபடுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாய். ஓகே, அதாவது ஆசைப்பட்டவன் பிறவிகள் தோறும் உழல்கிறான். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? யார் ஆசைப்படுறானோ அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஜன்மம் கொடுத்து கொடுத்து பகவான் கொண்டு வருவார், அப்படி அர்த்தம். ஐயே, நம்ம ஆசையே படக்கூடாது சுவாமி. உன்னையே ஆசைப்படக்கூடாது சொல்லுது. ஆசைப்படு, நன்னா பட்டுக்கோ. ஆசைத்தான் சங்கல்பத்திற்கு காரணம், சங்கல்பந்தான் செயலுக்கு காரணம், செயலுத்தான் காரணம் உனக்கு பிறவிகள் வர்றது. உனக்கு இந்த பிறவி பிடிச்சிருக்குல்ல, இந்த ரோட்லலாம் வர்றதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல இல்லையா? அதனால் உனக்கு
அதனால் நீ ஆசைப்படு, அடுத்த ஜென்மத்தை அடைஞ்சிக்கோ, யார் வேண்டான்றது. இதெல்லாம் சொல்லியது. இதெல்லாம் புனர்ஜென்ம கருத்து. ஓகே, அப்போது புனர்ஜென்மன்னா இப்போ உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். இப்போ ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு வராங்க, இந்த இதெல்லாம் முடித்த உடனே வராங்க. புனர்ஜென்மம், நிஜமாவே புனர்ஜென்மம். டெத்தோட விளிம்புக்கு போயிட்டு வந்து இப்போ வந்திருக்கா திருப்பி. அப்போ அதுக்கு பேர் புனர்ஜென்மம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலெல்லாம் போயிட்டு திருப்பி வேறு வேறு சரீரம் வந்ததுனால நமக்கு தான் ஞாபக சக்தி குறைச்சலாச்சா. அது இங்கேருந்து போனதும் தெரியாது, அடுத்தடுத்த பிறவி வந்ததும் தெரியாது, அதனால் மறந்து போயிடுது. இதே பிறவிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பி வந்து அவங்ககிட்ட ஒரு 4-5 லட்சம் கொடுத்துட்டு படாத பாடு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு புனர்ஜென்மம் நான் வந்திருக்கிறதுப்பா அப்படின்னு சொல்கிற பாரு. இதை தான் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே மாதிரி புனர்ஜென்மம் அப்படி நீ உனக்கு வேணுமா வேண்டாமா, இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் ஜீவா சுதந்திரமானவன் முடிவு பண்ண, நீ முடிவு பண்ண, புரியுதா? அப்போ ஜீவா சரீரத்திலேருந்து பிரிந்து வேறு ஒரு சரீரத்துக்கு போகிற அணுத்துவம் ஜீவா அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜீவாவோட கவுன பிராணா சென்சஸ் எல்லாம் வந்து 11 புலன்கள் அதோட சேர்ந்து போகிறது ட்ராவலர் ஜீவா. இவன் ஏர்போர்ட்டு போகிறான்ல, ட்ராவலர் பேக் எடுத்துட்டேன் தரன்னு எடுத்துகிட்டு போவான் பாரு. இதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினை தரன்னு இழுத்துட்டு போகும். ஜென்மா டு ஜென்மா, கிரகம் டு கிரகம், புரியுதா, சரீரம் டு சரீரம், எல்லா இடத்துலையும் போகும். ட்ராவலர் ஜீவா, புரியுதா? அதோட பிராணாவும் டெவலப் பண்ணி அந்த ட்ராவலர் ஜீவாவோட ட்ராவல் பண்ணுறது. இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் இருக்குன்னு. நான் இப்போ வந்து சரீர பேக்கேஜில் நீ டெத்தான போகும்போது என்னென்ன இருக்குன்றதை இப்போ சொல்லிகிட்ருக்கேன், புரியுதா? அதில் இந்த சரீரம் போன பிறகு அணுத்துவ ஜீவா போகிறது, ஜீவாவோட புலன்கள் போகிறது, புலன்களோட பிராணம் போகிறது. அந்த ட்ராவலர் ஜீவாவோட அவன் சம்பாரித்து வச்ச அசையும் சொத்து அசையா சொத்து, இது சம்பத்து. இதோடு நீ சேர்ந்து புண்ணிய பாபம் சேர்த்து வச்சுருக்க, புரியுதா? நீ வந்து ஒரு பிரேதம் வைக்கிற இடத்துல பணத்தை வச்சுன்னு வச்சுக்கோ, அது புண்ணியமா பாவமா? பாவம். உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல பாவம். ஏன்னா அவன் அவ்வளோ பாவம், ரொம்ப பாவம் பண்ணிட்டானா பாவமே தெரியாது. புரியுறதா? அந்த பிரேதம் வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வச்சானா இவன் கேட்டிருப்பான் போல இருக்கு சின்ன வயசில், பணமும் பணத்தை கண்டால் வாயை திறக்கும்னு. அதனால அதில் வச்சு தான் பணத்தை. இதில் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. ஒரே அவன் இருக்கிற பணத்தில் ஒரே ஒரு கிராமத்தை நல்லா முழு வளமையோட ஒரு கிராமத்தை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவன் பண்ணின எல்லா பாவமும் இது வந்து தீர்த்துடும். இதை போய் எந்த பயலுக்கு சொல்கிறது? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ கோபத்தோடு இருக்கிறவங்கிட்ட போய் புத்திமதி சொல்ல முடியுமா? ஊசி மூஞ்சி மூடா, எனக்கா நீ புத்தி சொல்லுகிறாய் அப்படி சொல்லி நான் 2ஆம் கிளாஸில் படித்தேன். ஒரு சிட்டுக்குருவி மேலே கூடு கட்டியிருக்கேன், கீழே அந்த மரத்துக்கு அடியில் குரங்கு நின்றுது. அந்த குருவி சொல்லிட்டு, நான் சின்ன பையனாக இருக்கேன், நானே எனக்கு கால்லாம் கிடையாது, என்ன கை கிடையாது, 2 கால், அதை மூக்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய குடிசை கட்டி நான் வாழறேன்னு, உனக்கு 2 கால் 2 கை எல்லாமே பெருசாக கொடுத்துருக்கானே, ஏன்டா நீ கட்டிக்கல வீட்டை? அப்படியே அது சொல்லிச்சு, யதார்த்தத்தை சொல்லிச்சு. உடனே அந்த குரங்கு ஊசி மூஞ்சி மூடா, ஊசி தானே அது, மூக்கு இப்படி தானே இருக்கும் சிட்டுக்குருவிக்க, மேலே ஏறி பிச்சு போட்டுடுது. நன்னா மனசில் பதிஞ்சிடுது, மூடனுக்கு அறிவு சொல்லக்கூடாது. அப்போ ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்க? நீ புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நீ தான் முடிவு பண்ண.
ஓகே, அதனால இந்த ட்ராவலர் ஜீவாவோட நம்ம பண்ணின புண்ணியம் பாபமும் கூட வருது. ஓய், புரியுதா? இந்த அசைய சொத்து அசையா சொத்து அதெல்லாம் சொன்னீங்களே ஜி, ஒரு தம்படி காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டான். எங்கள் சாமி கோவிட்டில் போயிட்டார். இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, அவர் பெரிய ஆள். அவர் நான் கேட்ட உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அந்த அயோத்தி மன்னன் மாதிரி நல்ல மகராஜ மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போனேன். நான் இப்படி பறந்துட்டு போச்சு. அது 150 200 போச்சு. யோசிச்சு பாருங்கள். எவனும் குறுக்க வந்தானா அடி, அவ்வளோதான். எவனும் வரமாட்டான். கோவிட் டைம். அப்படி போய் பார்த்தா கிட்டக்க கூட வரமாட்டான். ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவர் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பேசினவர். வெங்கல குரல், பாராயண குரல். இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி போயிட்டாரு. பாராயண சக்கரவர்த்தி நான் விருது வேற கொடுத்தான் அவருக்கு. வாங்க கிட்டக்கு வாங்க. இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டுமா? இப்போ நாமே களத்தில் இறங்கி கழுத்தில் இருந்த அந்த ருத்ராட்சம் கோல்டு மாலை இருக்கேன். எப்படிப்பட்ட இருந்தா ஆளுயா நீ எப்படி போயிட்டு ஏன்னு எங்கூட இருந்து அது கோல்டு ஜி, கோல்டு தான்பா. அவர் பெரிய ஆளுப்பா. அவர் கோல்டு எப்போ வேணால் வாங்கிக்கலாம். புரியுதுல்ல? அது என்ன புரியுது? இந்த அசையும் சொத்து அசையா சொத்து உழைச்சி அந்த அந்த ஆசிரமத்தை கட்டினார கொஞ்சம் எடுத்துகிட்டு போக முடியும். அதே ஆசிரமத்தில் வெளியில் ரோட்டில் அவருக்கு சமாதி கட்டிட்டான். ஆளாப்பா, எனக்கு தாங்கவே இல்லை. புரியுதா? பக்கத்துலேயே உள்ளர ஆசிரமத்திலேயே உள்ளர ஒரு ஆலமரம் இருக்குது, தனியாக இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எவனுமே நம்மக்கிட்டே பேசுறதுக்கு பயப்படுறான். நான் உள்ளே போனேன் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன நினச்சின்னா அவர்கிட்ட தான் நான் தீட்சை வாங்கினேன். ஓ, சொத்தை பறிக்கிறதுக்காக இந்த ஆள் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எதுக்கு இவன் நம்மளை பார்த்து முறைச்சி பார்க்குறான். இதில் முன்னாடி நடக்கும் இல்லையா இதில், அதுபோல் ஆசிரமத்தில் நடக்கும். இதெல்லாம் நடக்கும், சாதாரணமாக நடக்கும். அப்புறம் போயிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது சாமியார்களுக்கே இந்த கதினா மாமியார்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு தம்படி காசு எவனும் கொடுக்க மாட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் போகும்போது ஒரு கோழி குஞ்சியை கட்டி தொங்க விடுவான் அந்த பாடையில். எல்லா டெட் பாடிக்கும் இல்லை, சனிக்கிழமை போன டெட் பாடிக்கு மட்டும். சனி போன தனியாக போக்காதான். புரியுது? வேற எவனையாவது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டானா புரியுதா? அதனால ஒரு கோழி அடித்து கொன்று அதில் மாட்டி அனுப்புவான். இவன் எவ்வளோ செக்யூரிட்டி சிங்காரியம். புரியுதுல? நீ அந்த பணம் போகும்போதே ஒரு கோழி கட்டியிருக்கானா, சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை தானே. சனி போன தனி போனமாக வரதான். சனி பிரதோஷம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான். புரியுதா? நீ கரெக்டாக சனி பிரதோஷத்துக்கு கரெக்டாக சாஸ்திராலயம் போயிட்டேன்னா நீ தனியாக போக மாட்ட. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ இது எந்த ஒரு காதறந்த ஊசியும் வாராது கடை வழி அப்படி பட்டினத்தார் பாடி பையன் பாடிட்டான். பட்டினத்தார் பாடல, பட்டினத்தாரோட பையன் பாடினால அவர் பட்டினத்தார் ஆகிட்டார். நம்ம கொடுத்தா எத்தனையோ தடவை இந்த கதை சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். என்ன அப்படிலாம் வைராக்கியம் வந்துடுவான். என்ன இந்த பாடம் படிக்கிறதே எதுக்கு? வைராக்கியம் எப்படியாவது வருமானு வியாசாச்சாரிய ட்ரை பண்ணுறாரு. நாம் ட்ரை பண்ணுவோம். அவர் ஜெயிக்கிறாரு, நம்ம ஜெயிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படியோ முடிஞ்சிடும். 555 சூத்திரம் ஒரு நாள். ஜலசரீரத்து வழியாக இந்த இவ்வளோ அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஜீவா, முக்கிய பிராணா, அப்புறம் கவுன பிராணா, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து புண்ணிய பாபம், இதெல்லாம் ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா, கண்டெய்னர் வேணும். அதுக்காக ஜலசரீரம்.
இந்த ஜலசரீரம் ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா? உன் மைண்டு ஸ்தூலமா சூக்ஷ்மமா? பிராணம் ஸ்தூலமா சூக்ஷ்மமா? இந்த சூக்ஷ்ம சரீரம்லாம் சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்குமா இல்லை ஸ்தூல சரீரத்தில் இருக்குமா? ஏன் உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் ஸ்தூல சரீரத்தில் இருப்ப, செத்து போன மாத்திரம் சூக்ஷ்ம சரீரத்திலே இருப்பியா? இன்னும் அக்கிரமம் பேசுறது ஏதாவது ஒரு நியாயமா? உனக்கு கண்ணில் பார்க்க முடியலன்னா பூர்வபக்ஷம் மாதிரி பேசுறதா? புரியுதா? இப்போ எங்கே தகராறுன்னு? இந்த இப்போ இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தை தாங்கின்னு இருக்கிறது இந்த ஸ்தூல தேகம். அப்போ போகிறதும் ஸ்தூல தேகமாக தானே போகணும். அதை பற்றி சர்ச்சா வேற பண்ணினோம். இதே சூத்திரத்திலே படித்தோம், ஆனால் அது மறந்து போச்சு. அப்போது ஸ்தூல சரீரம்னா கண்டெய்னர். ஸ்தூல சரீரத்தில் தான் இவ்வளோத்தையும் அள்ளிட்டு போகிறது. ஆனால் அந்த ஸ்தூல சரீரம் வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம், கண்ணால் பார்க்க முடியாது. அது என்ன சரீரம்? ஜலசரீரம். அப்போ ஜலசரீரம் எப்படி ஆக முடியும்? ஆகாச சரீரம் வச்சுக்கிறது. இந்த சரீரம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தினால் ஆனது. பஞ்சபூதத்தில் ஏன் ஜலத்தை வச்சுக்கணும்? இப்படிலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். தத்துவாதகா தத்துவாதகா, எது ஒன்று டாமினேட் பண்ணுறதோ அதுதான் முக்கியமானது. நம்ம பாடியில் பஞ்சபூதத்தினுடைய டாமினேஷன் எதுனா ஜலம். 72% இந்த கண்டெய்னரில் இருக்கிறது வாட்டர். அதில் ஸ்வீப் பண்ணி உன்னை வந்து வாட்டர் எடுத்துட்டா நீ பவுடர் ஆகிடுவ. ட்ரை பண்ண, வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி ட்ரை பண்ணு, எல்லா வாட்டரையும் எடுத்துரு. அவன் பேச பேச உறிஞ்சிடு வாட்டரை. ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு, புரியுதா? பிளட்டு எல்லாமே வாட்டர் கண்டென்ட்டு. இந்த சதை இருக்குல்ல, அதுவும் வாட்டர் இருக்கும் பாரு. வேணா பக்கத்தில் கொஞ்சம் வெட்டி பாரு, ஒரு ஒரு சச்சன்னு இருக்கும், ட்ரையாக இருக்காது. அதுவும் வாட்டர் கண்டென்ட் இருக்கு, புரியுதா? இல்லை சரி, மீதி மிச்சம் இருக்கிறது எப்படி இருக்கும்? வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிற வஸ்து இருக்கும். கரெக்டா? இந்த விட்டு போன பாடியை அது எப்படி இருக்கும்? தூக்கிட்டு போவாங்களா எல்லாரையும் அலங்கார வண்டியெலாம் வச்சு, இல்லையா? அதில் அப்போ மாலை போடுவான் போகிற அந்த ரோடு முழுக்க மாலையை போட்டு போவான். அந்த மாலைக்கு வேண காசு வந்து பக்கத்தில் இருக்க பையனுக்கு கொடுத்தா கூட உபயோகமாக இருக்கும். ஒரு மாலைக்கு 5,000 ரூபாய் ஆகுதுல்ல, அப்படியே 1000 ரூபாய். இந்த தம்பி, இந்த ஒரு மாலை இன்றைக்கி நீ இது வச்சுக்கோ, இன்னொரு மாலைக்கு நீ வச்சுக்கோ. அப்படி போனோம். சரீர தானம் கொடுத்தார் அப்படின்னா நான் போகும்போது மாலை தானம் கொடுத்தாருன்னு சொன்னேனே, புரியுதா? ஒரு 1000 மாலை கொண்டு வந்து மாலைக்கு வேண்டிய காசை மாத்திரம் பையனுக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன இருந்தாலும் ஒரு மாலை போட்டால் அழகு இருக்கும். மிச்சம் எல்லாம் போயிடுச்சா? வாட்டர்லாம் போயிடுத்தா? மிச்சம் இருக்கிறது கோலகம் தான் இருக்குது. இந்த கோலகத்தை என்ன பண்ணுறான்? எரிக்கிறான். எரிச்சா அதுக்கு பேர் என்ன? அஸ்தின்றான். அந்த அஸ்தி என்ன பண்ணுறான்? கரைக்கிறான். நெருப்பில் கரைக்கிறானா ஆகாசத்தில் கரைக்கிறானா? திரும்ப ஜலத்தில் கரைச்சி மொத்தமாக ஜலத்தோட ஜலமாக போகுது இந்த பாடி, புரியுதா? ஜலசரீரம். இப்போ அது ஒத்துக்கோ, ஜலசரீரம். ஓகே, அது வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணியமான அணுத்துவம். அதுதான் அப்போ வந்து ஆரம்பத்தில் படித்தோம், அணுத்துவம், பரிமாணம், அதெல்லாம் படித்தோம், புரியுதா? அதில் படித்ததெல்லாம் போங்க. இந்த விஷயத்தை பற்றி ஒரு பையனுக்கு ஆர்வம் வந்துடுது. ஸ்வேதகேத்துன்னு ஒரு பையன், அவன் போய் மேலே போய் கேட்டான். ஒரு மன்னன் கிட்ட போய் கேட்டான். பிரவாகன ஜெய்வலி மன்னன் பேர். அவங்ககிட்ட கேட்டவுடனே இவன் துடுக்குத்தனமாக இருக்கான். இந்த ஸ்வேதகேத்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் 5வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்வேதகேத்து,
6வது அத்தியாயத்தில் ஸ்வேதகேது, 6வது அத்தியாயத்தில் இருக்க ஸ்வேதகேதுக்கு அவனுக்கு வந்து மகா வாக்கியம் உபதேசம் பண்ணியிருக்கேன். 5வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்வேதகேதுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா திமிர் பிடிச்ச பையன், 2 பேருமே திமிர் பிடிச்சவன் தான். ஆனால் இவன் வந்து திமிர் பிடிச்சா கூட இந்த விஷயத்தை எப்படியாவது கற்றுக்கணும். நமக்கு கொஞ்சம் திமிர் இருந்தால் கூட நம்ம எப்படி விட்டுறக்கூடாது. புரியுதா? இந்த பையன் வந்து போனால் கொஞ்சம் படித்த திமிரெலாம் காட்டினோடனே அந்த ஜெய்வலி இருக்கார்ல மன்னன், அவர் வந்து ஒரு 5 கேள்வி கேட்டார். ஒரு ஒன்றுத்து கூட ஆன்சர் தெரியல. எங்கே படித்த அப்படின்னு கேட்டார். நீ தப்பாக எங்கேயாவது சொன்னேன்னா இல்லை தெரியலைன்னா என் பேரை சொல்லக்கூடாது. புரியுதா? நான் ஒரு 10 ஆச்சாரியை வச்சுருக்கேன். புரியுதா? அவங்க பேரை சொல்லுது, என் பேர் சொல்ல. உங்கள் டீச்சர் இப்படியா சொல்லி கொடுத்தாங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது. புரியுதா? ஏதாவது புரியல தெரியல ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா சுவாமி வந்து மௌனமாக இருக்க சொன்னார் அப்படின்னு, உங்களுக்கே ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி விட்டுடணும். தெரியலையே நீ சொல்ல, 48 நாள் விரதம் இருங்க தெரியும்னு சொல்லிடு, அவ்வளோதான். உங்ககிட்ட கேட்கவே மாட்டான். இந்த ஜெய்வலி வந்து 5 கேள்வி கேட்ட உடனே இவனுக்கு தெரியல. உடனே அவங்க அப்பா போய் இவர்கிட்ட வந்து, நீ என்னத்த சொல்லி கொடுத்தப்போ ஒன்றும் கூட எனக்கு சொல்ல தெரியல, அவமானமாக போயிடுச்சு சபையில். சரிடா தம்பி என்ன சொன்னார் அதை சொல்லு. அவன் என்ன சொல்கிறான், ஸ்வேதகேதுக்கு எவ்வளோ ஆத்திரம். மதிகட்ட மன்னன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? நீ பெருசாக சொல்லி கொடுத்துட்ட, நீ எப்பயுமே அப்பா அம்மாவை தான் திட்டுவோம். இந்த குழந்தைங்க இப்படிலாம் வளர்க்குறல, கடைசியில் திட்டிட்டு போயிடும். நீ என்னத்தை கொடுத்த அப்படின்னு. புரியுதா? என்ன உன்னை தாங்கி தாளாட்டி பாராட்டி சீராட்டி என்னெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லையா? இது உலகத்தில் புதுசாக பண்ணிட்ட நீ. புரியுதா? அவன் பேசுகிற மாதிரி நீ பேசாமல் இருந்தால் போகிறோம் இந்த கிளாஸ் கேட்டதுனால. இந்த பையன் இப்படி திட்டான், மன்னனை திட்டுற சாக்கில் அப்பாவை திட்டான். இருந்தாலும் எல்லாத்தையும் சொன்னோன்னே கௌதமர் சொன்னார், டே தம்பி எனக்கும் தெரியாதுடா, வா 2 பேர் போய் சேர்ந்து கேட்போம். 2 பேர் சேர்ந்து எப்படி போகிறத, நான் வரல அங்கே, நீ வேணா போய்க்காங்க. கௌதமர் போய் கேட்டு 1 வருஷம் சேவை பண்ணி தத்வித்தி பிராணி எல்லாம் சொல்லி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அந்த வித்தியை கற்றுக்கிட்டான். அவனுக்கு சொன்னதான் பஞ்சாக்னி வித்யா. அப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா, அக்னியாக உருவகப்படுத்துகிறோம். அக்னியில் உருவகப்படுத்தி அக்னியில் என்ன போடுவான், டே தம்பி அந்த கட்டையை கொண்டு வாடா, போடு நெருப்பில் போடுறா, ஒரு ஓமம். திருவண்ணாமலையில் புரியுறதா? நான் சொன்னேன், தம்பி இங்கேயாவது இது அக்னி குண்டம் கோமத்தில் போகிறது சமித்துன்னு சொல்லு, கட்டையை போகிறதான் நெருப்பில். நல்ல காலம் நான் அங்கே போய் தீட்சை எடுத்துக்கல. புரியுறதா? எனக்கு தெரியும் முன்னாடியே. ஆனால் அவர் கொடுக்கும்போது நான் அந்த தீட்சைக்கு போனேன், நான் இன்னொருத்தனுக்கு. புரியுதா? அப்போ நடந்த சம்பவம் இது. நான் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. அதனால் வேண்டி அந்த அக்னி குண்டத்தில் ஆகுதி பண்ணுறது, ஜிக்வதி ஆகுதி பண்ணால் அதுலேருந்து ஒரு பிரயோஜனம் வரும். புரியுதா? இதெல்லாம் பண்ணுறது யார்? தேவதா பண்ணுறது. புரியுதா? இப்போ ஜலசரீரம் இந்த சொர்க்கம் என்ற அக்னி குண்டத்தில் ஆகுதி ஆன பிறகு சோமராஜாவாக அது வந்து சோம சரீரமாக மாறுறது. அந்த சோம சரீரம் வந்து மேகத்தில் வருது, மேக அக்னி குண்டத்தில் வருது. அங்கே விருஷ்டி சரீரமாக மாறுறது. அந்த விருஷ்டி சரீரம் வந்து பூமியில் வருது, பூமி அக்னி குண்டமாக மாறுறது. அந்த பூமி அக்னி குண்டத்தில் இந்த மழை வந்த பிறகு செடி கொடியாக உணவாக மாறுறது. அந்த அன்ன சரீரம் வந்து நம்ம வந்து அந்த மழையை
கடலில் பெஞ்சிடலாம், மலையில் பெஞ்சிடலாம், எங்கே வேணால் பெஞ்சிடும், வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா மனுஷ ரூபமோ இல்லை எதுவாவது ரூபம் கிடைக்கிறது அத்தனை சுலபம் இல்லைன்னு அர்த்தம். அது நமக்கு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா இத்தனை இடத்துல எல்லாம் தப்பிச்சு ஒரு பையன் சாப்பிட்ருக்கணும். அந்த பையன் சாப்பிட்டதில் ரேத்தஸ் ஆகணும். அதனால் கல்யாணம் பண்ணிண்டா அந்த பையனும் பொண்ணும் நல்லா சாப்பிடணும். இது பிடிக்காது, அது பிடிக்காது, இது ஸ்மெல்லே எனக்கு தெரியல. அது பிறக்கிறது எப்படி இருப்பான்? வாரத்துக்கு 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். புரியல, நல்லா கண்டதை சாப்பிடணும். புரியுதா? இப்போ என்னத்தை சொல்கிறது? அப்போ நிறைய நல்ல ஊட்டச்சத்தோடு இருக்கணும். புரியுறதா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பாவும் அந்த அப்போ தான் குழந்தை வந்து எதிர்கால குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிறக்கும். புரியல? அட்லீஸ்ட் என்ன மாதிரி நல்லா பிறக்கும். நான் அந்த ரேத்தஸு கரு முட்டை கரு இருக்கு இல்லையா, எல்லா கருவும் ஆகிறதில்ல குழந்தையா. இதுலேருந்து ஒரு முட்டை, அதுலேருந்து ஒரு முட்டை, 2 முட்டை, அப்போ டேஷ் தான். புரியுதா? ஆண் முட்டை, ஓல் லைஃப் டேஷ். அது ஒன்றாகணும். ஒன்றாகனா தான் குழந்தை உருவாகும். குழந்தை உருவாகி கருவாகி அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம். இப்போ அந்த குழந்தைக்கு ஜீவாவா? ஜீவா இல்லையா? ஜல சரீரத்தில் போகும்போதே ஜீவா, விருஷ்டி சரீரத்திலே ஜீவா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 7ஆம் மாதம் அப்போ தான் ஜீவா பிறகுது இல்லை. ஜீவா கண்டினியூஸாக இருக்கிறான். நித்யகான்னு படிச்சிருக்கோம். அந்த ஜீவா அழகாக அப்படியே பிறக்கிறது. திருப்பி அந்த குழந்தை வந்து கொல்லுன்னு பேசுவோம். அப்புறம் பெருசான பிறகு என் பேச்சை கேட்காது. அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுடுவோம். பண்ணி வச்சுட்டோம் தான் நமக்கு ஆவி வந்து நல்லபடியாக ஆகும். என் கடமை முடிச்சுட்டேன், இனிமேல் அவகிட்ட மாட்டிக்க போ. இது ஒரு சைக்கிள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் சைக்கிள். இது வந்து போயிட்டே இருக்குப்பா. இப்படி போயிட்டே இருக்கும்போது கட்டோபனிஷத்தில் நச்சிகேதன் வந்து கேட்ட கேள்வி அதே மாதிரி யாஜ்ஞவல்கியார் வந்து ஜனகரிடம் கேட்குறார். நல்ல உபாசனை செய்து மனதை நன்கு வசமாக்கிய மன்னா நீர் ஜனகா, மக்களிடம் நல்ல பேர் எடுத்திருக்கிறாய். திராவிட மாடல் மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஜனகர் வாழ்க என்று கூறுகிறார்கள். பிறகு அது மாத்திரம் இல்லை, அப்பப்போ எப்பயாவது போய் கிளாஸுக்கு போய் கேட்டு வேதாந்தம் படிச்சிருக்கிறாய். நீ நல்லவனாக இருக்கிறாய். அதனால் யாஜ்ஞவல்கியரே ஜனகரை பார்த்து கேட்குறார். ஜனக மன்னரே, அரசே, நீர் இந்த சரீரத்தை விட்ட பிறகு எங்கு போவீர், எப்படி போவீர் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் போல இருக்கு. மரணத்துக்கு அப்பால் நச்சிகேதன் மாத்திரம் இல்லை, யாஜ்ஞவல்கியர் வந்து ஜனகரிடம் கேட்குறார். புரியுறதா? பிருகதாரண்யம் 4:2:1. நானாக இதை எடுத்தேன். இப்படிலாம் நீ ஹோம்ஒர்க் பண்ணணும். நீ பண்ணுவேன், இருந்தாலும் நானும் பண்ணி கொடுக்குறேன். இதோன்னு இல்லை, இங்கே இதோ விமுச்சியமான குவாக் கமிஷ்யசி இதி ஜனகா நாகம் தத் பகவன் வேத எத்திர கமிஷ்யாமி இதி. அவர் சொல்கிறாரு, இதோ விமுச்சியான குவ கமிஷ்யசி, அரசே, சரீரம் போன பிறகு மரணம் ஆன பிறகு நீர் எங்கே போவீர் சொல்ல, மரணமான சரீரம். ஏன்னா ராஜா வச்ச கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். புரியுதா? ஜனகர் சொல்கிறாரு, நாகம் தது பகவன் வேத, அகம் தது ஏ பகவன், தது அகம் ந வேத, எனக்கு தெரியாது. நியாயமாக சொல்லிட்டார். ஓகே. அப்போது ஞானமடைந்த ஜனகரிடம் குருநாதர் கேட்குறாரு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸு, அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கும். புரியுதா? அப்படின்னா இடையில இருக்காதான்னு கேட்கக்கூடாது, இடையிலே இருக்கும்.
நாளைக்கு மாத்திரம் இருக்காது, செவ்வாய்க்கிழமை இருக்கும். அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போனோம். அப்படிதான் இந்த ஞானத்துக்கு அந்த நீ சும்மா ஒரு 100 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஏப்பா அதுக்கு பாஸ் என்ன, அதுக்கு கிளைண்ட் என்ன, அதுக்கு இது என்ன அது என்ன, இதுக்கெல்லாம் பார்த்து உனக்கு கரெக்டாக இருக்க, கிளாஸ் மாத்திரம் ஞானம் அப்படி அப்படி வந்துடணும். படையப்பா மாதிரி ஒரே பாட்டில் அவன் பெரிய ஆளுன்னு, ஒரே கிளாஸில் இவன் பிரம்ம ஞானி ஆகிடும். இப்படிலாம் ஆக முடியாது, நொந்து நூலாகி நிறைய கிளாஸ் வரணும். அவர் சொல்கிற கடைசியாக வந்து குருநாதர் சொல்லிட்டார், அபயம் வை ஜனகா பிராப்தோசி இதி, நீ வந்து முக்தனாகி விட்டாய் ஜனகா. அப்படியே ஆனந்தமாயிட்டார். முக்தனாகி விட்டாய்னா என்ன அர்த்தம்? அபயம், அபயம் என்ற சொல்லு முக்தன் அப்படி அர்த்தம். அபயம் பயமற்றவன், அபயம். பயமற்றதுன்னா என்ன? ஹையஸ்ட் பயம் எங்கே வரும்? மரண பயம். ஒரு பாம்பை தூக்கி இங்கே இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, நடுவில் பாம்பு தானே, சிவன் தானே, சிவபெருமானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. கிளாஸ் எடுத்துட்டு போத அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா உயிர் வெள்ளக்கட்டியே இது. நாங்கள் சிருங்கேரி மடத்துக்கு போயிட்டு இருந்தோம். நான் என்னோட 2-3 பேர் வந்துட்டு இருந்தாங்க. எதிர்க்க முதற்கும் போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு நடுவில் அப்படி போகிறாரு. பெரிய பாம்பு, நாகப்பாம்பு. அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு பேர். எப்படி பாருங்க, நாகப்பாம்பு அது விஷம் அதிகம், அதனால் அதுக்கு பேர் நல்ல பாம்பு. ஒரு குட்டி குழந்தைக்கு எதுவும் தெரியாதுல்ல, அது அப்படியே வருது. பொன் குழந்தை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நமக்கு தான் 10 கண்ணு இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வருவான். அவங்க அப்பா அம்மா அங்கே ஒருத்த வந்து பாம்பு அப்படின்னா அவ்வளோதான். குழந்தையாவது அப்பனாவது அந்த யாக்ஞவல்கியர் பண்ணாத குழந்தை காட்டுற அன்பு இல்லை. அது சத்தியமாக நான் அதை பார்த்தேன். அவங்க அப்பா விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சன நேரத்தில் அந்த குழந்தைக்கு வந்து காப்பாற்றணும். டக்குன்னு போய் குழந்தைய தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். பாம்பு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுது. அவர் தூரம் போய் அந்த குழந்தை பேர் மறந்து போச்சு, முன்னாடிலாம் சொல்லியிருந்தேன். அதுவும் அப்பயே அப்படின்னு குழந்தை இருந்தாங்க. குழந்தை இருந்தாங்க, ரொம்ப வெக்கமாக படித்தவர். புரியுதா? ஏன்னா குழந்தைய விட என் உயிர் பெருசு, வெள்ளை கட்டி. அப்போ மனுஷன் வந்து அதிகபட்சமாக பயப்படுறது எதுக்கு? மரணத்திற்கு. புரியுதா? அந்த மரணத்திற்கு வந்து பயப்படாதவன் அப்போ ஏன் இவன் பயப்படுறான் மரணத்துக்கு? காரணம் என்ன? மரணத்திற்கு காரணம் பிறப்பு. மரணத்துக்கு காரணம் என்ன? பிறப்பு. ஏன்? பிறந்தவன் தான் மரணம் அடைய முடியும், இறந்தவன் இறங்க முடியாது. அப்போது மொத்த சம்சாரமே எங்கே இருக்குன்னா பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு. புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனி சடரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. அவரு ஒருத்தர் தான் இந்த பிறப்பு இறப்பு வந்து சம்சாரம்னு புரிஞ்சு வச்சுருக்கான். சங்கரன் அந்த சின்ன பையன். நமக்கு பர்த் டெத்து வந்து சம்சாரம் தெரியுது. காலையில் கத்திரிக்காய் குழம்பு வந்துதா, அதில் உப்பு போட்டேன்னா போடலையா, போடலைன்னா அதுக்கு ஒரு திட்டு. அப்போது மனசு வந்து வேதனை அடையிறதுல இன்றைக்கி ரொம்ப சம்சாரம் ஆயிட்டஞ்சி. பாவி சம்சாரத்தை எவ்வளோ கேவலம், கத்திரிக்காய் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். பர்த் டெத்து அது அதில் இருக்கிறது சம்சாரம். நீ வெறுமனே லோக்கலில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம்லாம் வந்து
சம்சாரத்தில் கொண்டு வரக்கூடாது. நான் ரொம்ப மாயை அப்படி சொல்லுவான். எல்லாம் ஒரே மாயையாக இருக்குச்சு, இவருக்கு மாயை தெரிஞ்ச மாதிரி. ஆசுலாயினர் கேட்குறாரு பிரம்மாச்சிக்கிட்ட, மாயை நீக்கிய பிரம்மனை எனக்கு உபதேசம் பண்ணுங்க. அது மாதிரி பெரியவா பேசுறது, நாம் சும்மா பேசக்கூடாது, தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. மாயை தெரிஞ்ச வார்த்தைலாம் கேட்டு வச்சுக்கோ, உனக்கு எப்போ புரியுறதோ அப்போ புரியட்டும். புரியுறதா? அப்போது இந்த 3வது அத்தியாயம் முதல் பாதம் அதனுடைய தொடர்ச்சி புனர்ஜென்மம் மறுபிறவி தத்துவத்தை விரிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ 3வது அத்தியாயம் முதல் அதிகரணம் கடைசி சூத்திரம் ரொம்ப ரொம்ப அழகாக வியாசாச்சாரியார் சங்கராச்சாரியார் கன்க்ளூட் பண்ணுகிறார்கள். 3வது அத்தியாயத்தில் முதல் அதிகரணத்தில் கடைசி சூத்திரம் 7வது சூத்திரம் கன்க்ளூட் பண்ணுறாங்க. புரியுதா? கடைசியில் கழிநீர் பானில் கையை வச்சிடக்கூடாது, அப்படியே ஒரு பழமொழி. புரியுதா? அதாவது நீ வீட்டில் வச்சுருக்கல புளிப்பு மோர், 10 நாள் கழிச்சு அந்த இதில் ஃப்ரிட்ஜில் வைப்பைய, அந்த மோரில் போய் கையை வச்சிடக்கூடாது. சில பேர் வீட்டில் 2-3 மோர் இருக்கும், அந்த தயிர், அது எப்படி கண்டுபிடிப்பானோ அதை கெஸ்ட்டை பொறுத்து போடுவான் போல இருக்கு. நான் எவன் வீட்டுக்கு போனாலும் அந்த ஃப்ரிட்ஜை திறப்பேன். நான் எத்தனை ஐட்டம் பழசு புதுசுலாம் கேட்டு எல்லாத்தையும் வெளியில் டேபிளில் வச்சுடுவேன். அப்புறம் அவங்க திட்டிட்டு போட்டோம், நம்மளுக்குன்னு புரியுதா? எல்லாம் டஸ்ட்பினுக்கு போகிறதுக்கு பதிலாக அது உள்ளர வச்சுடுவான். எதுக்கு என்னன்னு இவனுக்கு இது கூட சொல்லி தரணும். பிரம்ம வித்யாவோட சேர்ந்து இந்த ஃப்ரிட்ஜில் எது வைக்கலாம், வைக்கக்கூடாது, டூஸ் டோன்ட்ஸ். புத்தியில் எது வைக்கணும் எது வைக்கக்கூடாது தான் என்கிட்ட கேட்கணும். புரியுதா? இதெல்லாம் கேட்கக்கூடாது. கருவேப்பிலை தொகையில் வைக்கலாமா வேண்டாமான்னு. இப்போ சாந்தோக்கிய மந்திரத்தில் இங்கே என்ன ஆயிடுதுன்னா, சர்ச்சைக்கு ஒரே ஒரு மந்திரம் வந்துடுது சாந்தோக்கியத்தில். அது என்ன மந்திரம்? அதுதான் இந்த சூத்திரத்துக்கு வித்து பீஜம். அது என்ன அப்படின்னா 5-10-4. 5-10-4 ஏஷகா சோமோ ராஜா தது தேவானாம் அன்னம் தம் தேவா பக்ஷ்யந்தி. இந்த பஞ்சாகினி வித்தியிலிருந்து முதல் ஹோமகுண்டம் இருக்கு இல்லையா சொர்க்கத்தில், அந்த ஹோமகுண்டத்தில் போகிற அதில் போன பிறகு மாற்றம் உருவெடுக்கிற சரீரத்துக்கு பேர் என்ன? சோம சரீரம். அந்த சோம சரீரத்தை தது தேவானாம் அன்னம், இந்த சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களுக்கு அன்னம் வந்து சோம சரீரம். தம் தேவா பக்ஷியந்தி, அவங்களாம் சாப்பிட்ருவாங்களா அதை த்ரெட்டன் பண்ணுறது. அப்போ சொர்க்கத்தில் எவனாவது போவானா? சொர்க்கம் நீ யாகம் பண்ணு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி வேதம் தான் சொல்லுமா? ஆனால் இப்படி போட்டு சர்ச்சை குறித்துன்னு தது தேவானா மன்னம் தம் தேவா பக்ஷியந்தி. அப்போ பஞ்சாகினி வத்தியில் முதல் உருமாற்றம் அடைந்த ஜலசரீரம் சோமசரீரம் பார்த்தோம். அந்த சோமசரீரத்தை தம் தேவா பக்ஷயந்தி, தேவர்கள் அதை சாப்பிட்டு விடுகிறார்கள். அப்போ இது சரியாக புரியலன்னா என்ன ஆகும்? தகராறு வரும், மறுபிறவி என்ற தத்துவமே உண்டாகாது. ஏன்னா அதுதான் சாப்பிட்டு விடுது. அதை இந்த மீன் குட்டி போடும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவே சிலது சாப்பிட்றோம். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், வாய்க்குள்ளற அப்படி திறந்தோடனே ஒரு 10-20 குட்டி வரும். வாய்க்குள்ள அத்தனை குட்டி இருக்குது. அப்புறம் குட்டி போட்டோடனே அதுவே சிலது சாப்பிட்றோம். சில மிருகங்கள்லாம் வந்து அது சில குட்டிலாம் அது சாப்பிட்றோம். சர்வேல் ஆகணும். இப்போ நீ கூட சர்வேல் ஆகணும். அதனால் இதில் இந்த புலன்களை சரியாத, அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? பாக்தம் அப்படின்றார். வியாசாச்சாரி என்ன சொல்கிறாரு? பாக்தம். அது வந்து டைரக்ட் மீனிங் எடுத்துக்கூடாது, செகண்டரி மீனிங் எடுத்துக்கணும். கவுனம், அமுக்கியம்,
அப்படின்றத வியாசாச்சாரியார் இதுக்கு சொன்னார். அப்படின்னா சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் யாருமே திரும்பி வரமாட்டார்கள். யாருமே திரும்பி வரமாட்டார்கள்னா அங்கே எவனுமே போகிறதுக்கு பயப்படுவான். ஏற்கனவே சொர்க்கத்தில் வந்து கம்மியான ஆள் தான் இருப்பான். ஏன்? அங்கே நல்லவர்கள் மாத்திரம் தான் போக முடியும். கீழே லோகம் இருக்குது, நம்ம பூமி கீழே. அது வந்து 7 லோகம் இருக்குது கீழே. அது கீழ் லோகம். அதில் ஏகப்பட்ட கூட்ட நெரிசல். நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இதில் இன்றைக்கி வந்து இந்த 7 லோகம் சொன்னோம். அதலை விதலை சுதலை பாதலை. அப்படி கோடம்பத்தில் போனீங்கன்னா அது ஒரு இது. அப்படின்னா அந்த பக்கம் இது ஆற்காடு ரோடு போனீங்கன்னா பாதாளை அப்படி சொல்லணும். அது பாதாளமாக தோண்டி அப்படிலாம் நீ இவர் என்ஜாய் இது லோகம். சில இடத்துல அப்படியே ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அது மேல் லோகம். இந்த ரோட்லேயே பூமியிலேயே நீ சொல்லாங்க, இன்ட்ரெஸ்டாக ஓட்டிட்டு போகலாம், டென்ஷனாக ஓட்டிட்டு போகாதன்றேன். அப்போ திரும்பி வரமாட்டார்கள. உபனிஷத் சுருதி வாக்கியம் பூமிக்கு திரும்பி வருவார்களா அப்படி தெளிவாக சொல்லி ஆகணும். முண்டக்க உபனிஷத்து 1-2-10 மந்திரம் சொல்கிறது, இஷ்டா பூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம் நானியத்தி ஸ்ரேயோ வேதயந்த பிரமூடாக நாகஸ்ய பிருஷ்டே தே சுகிருதே அனுபூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி. யாகமும் சேவையும், யாகமும் கிரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுற சாதனம் அது சாதனம்தான், சாத்தியம் கிடையாது. அதையே சாத்தியமாக நினைக்கிறான அவனை உபனிஷத்துன்னு சொல்கிறதுனா அன்பாக சொல்கிறது, அறிவியலின்றது. அதையே எண்டுன்னு நினைக்கிறான் இல்லையா லைஃப்பில், அவனை வந்து பிரமூடாக, பிரமூடா ப்ரமோஷன் மூடாக இல்லை, அறிவியலிகள். புரியுதா? அப்போது மேலான சொர்க்கத்தில் கர்ம பலனை அனுபவித்த பிறகு மீண்டும் கூவம் நதி கரையினிலே, மீண்டும் இங்கே தான் நம்ம சென்னை தான் புரியுதா பிறக்க போகிறான். அப்படி ஹீனதரம் வா விஷந்தி, திரும்பவும் பிறப்பான். அப்போ இந்த மந்திரம் வந்து இப்படி சொல்கிறதுனால, கடோபநிஷத் சொல்கிறதுனால தது தேவானாம் அன்னம் செகண்டரி மீனிங்காக தான் இருக்க வேணும். பாக்தம். அது மட்டுமல்ல, தேவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து அவங்களுடைய சாப்பாடு என்ன? அமிர்தம். அமிர்தத்தை உண்டவன் கல்லை குடிப்பானோ அப்படின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். புரியுதா? அமிர்தத்தை உண்பவர்கள் கல்லை குடிப்பார்களோ. அமிர்தத்தை சாப்பிட்டவன் இந்த லோக்கல் எல்லாம் இவனெல்லாம், அதுவும் இந்த பஞ்சாகினியில் வந்தவனை இவனையா சாப்பிடுவான்? போயும் யோசிச்சுப்பாரு. ஏன் கர்மா. நான் வை தேவா அஷ்னந்தி ந பிபந்தி ஏதத்து தேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. உண்மையிலே தேவர்கள் எதையுமே உண்பதில்லை, பருகுவதில்லை. பார்த்த மாத்திரத்திலேயே திருப்தியாக. பார்த்தால் பசி தீரும், சிலரை பார்த்தால் வேதனை கிளம்பும். சிலர் பார்த்தோன்னே திருப்தி ஆகிடும், சில பேரை பார்த்தோன்னே இப்படி புகையும், தலை புகையுதுறான்னு சொல்லுவாம, தலை புகையறதான். புரியுறதா? ஆனால் சில பேர் பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன ஆகிறது? சாந்தமாகிறது, ஆனந்தமாகிறது. புரியுறதா? தேவர்களுக்கு எப்படி? அவங்க பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுக்கு பசி போயிடும். புரியுதா? தது தேவானா மன்னம். அப்படி சாந்தோக்கியத்தினுடைய பொருள் வந்து அப்படி சொல்ல முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, நான் கண்ணாலே பார்த்து விட்டேன், நீங்கள் எடுத்து சென்று விடுங்கள் அப்படின்றார். கண்ணாலே சாப்பிட்டு விட்டேன் அப்படின்வார். புரியுதா? ஆனால் எனக்கு அப்படி கொண்டு வரவங்ககிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போ கண்ணாலே நான் சாப்பிட்டுட்டேன், நீ எடுத்துகிட்டு அதனால கொஞ்சம் வாயில் போடுங்கச்சி அப்படின்னு சொன்னான். நான் ராமகிருஷ்ணர் இல்லை, கொண்டு வரவா மீராப்பா இல்லை. அதனால் தது தேவானா மன்னம், அதன் பொருள் வந்து தேவர்களுக்கு உணவாகிறது அப்படின்றத எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்க முடியாதா?
இப்போ அதுதான் கேள்வி. இப்படிதான் தேவர்களுக்கு இன்னும் இப்போ சர்ச்சை இங்கேருந்து போன இது சோம சரீரத்தை தது தேவானாம் அன்னம்னு சொல்லிடுத்த இது வியாசாச்சாரியர் மறுக்கிறார். பாக்தம் நாட் மெயின் மீனிங், செகண்டரி மீனிங் சொல்கிறார். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படி அவர் எப்படி சொல்கிறாருன்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.